ஹாய், கானா சுரத்துக்கள். தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
வாயடியா வா தச்சே சார் உள்ள போய் போன் அதுதான் ஓட்டாரு வாத்தியாரு வேற படம் ಚಿಲ್ಲರೆ ಕೊಡೆ ನಿನಗೆ 500 ರೂಪಾಯಿ ಚಿಲ್ಲರೆ ಕೊಡೆ
அம்மா மாயம்மா வணக்கம் 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 வணக்கம்மா வணக்கம் வாங்கம்மா வணக்கம் 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 ஐயா சௌந்தர்யா முடியா அம்மா வணக்கம் வணக்கம் மௌத்த போறா போறா உன்னை பார்த்து நீண்ட ஆயுளம் நிறைந்த செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் கலைமகள் அருள் பெற்று நீங்கள் மூவரும் இன்புத்து வாழ கடவுள் சுத்த வேண்டிய பாக்கியம் அம்மா உணர்ப்பகட்டும் ஆகட்டும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறேம்மா மனைவி மக்கள் எந்த குறையும் கிடையாதுமா எதுவுமே இல்லையா எந்த குறையும் கிடையாது சந்தோஷம் ஆமாம் ஓ இங்க செத்துருக்கான போய் அவனுக்கு கேட்கவே இல்லையா ஏன்டா அழிச்சு பாருங்க அவன் ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தன் அவன் இல்லைன்னு ஒருத்தமா ஏன்னா நீங்க எல்லாம் இன்பத்துல இருக்கிறீங்களே அதெல்லாம் என்ன எனக்கு இல்லையா நான் வருத்தப்படுறான் ஏமா அதுக்கு கம்பெனி அப்படியே நினைச்சு போறேன் ஆனா ஸ்கூல் படிக்கும் உங்க பையன் கொண்டாட்டி இல்ல ஆனா புள்ள படிக்குது ஸ்கூல்ல சொன்னாலே பிள்ளைங்க எல்லாரும் படிக்கக்கூடிய இடம் தான் ஆனா அவன் புள்ளே படிக்குமா சரி எங்க அப்பா சவுந்தர் தான் என்ன பண்றது நேற்று வர பாருங்க அம்மா இந்த அண்டமலன் நகரே நல்லவர்களா காலம் சென்ற நமக்கு உயிரின் மேலாக இருக்கக்கூடிய ஆமா ஆறு உயிர் தாயார் தாயார் இது நமக்கு தாய் நாட்டுக்கு ஒப்பானது ஆமாம்மா லட்சுமி அம்மாள் லட்சுமி அம்மாள் ஆஹா லட்சுமி அவங்கதான் லட்சுமி லட்சுமி உண்மைதான் அம்மா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி ஆமா என்ன அஷ்டலட்சுமி அந்த பாக்கியம் பெறுவது ஆமா ஒரு பெரிய பெரிய பாக்கியம் உண்மைதான் அம்மா ஆனா எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிற கேள்வி ஆமா வீட்டுல உங்க எல்லாம் சௌக்கியமா எத்தனை பிள்ளைங்க இருக்கு இருக்குது எத்தனை ஏக்கரா இடங்குதுன்னு கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க எத்தனை சவர் நகை வச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்க எவ்வளவு பணம் காசு வச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்க எடுத்த வார்த்தை ஆமா இந்த தமிழ் பண்பாடு ஆமா கேட்கக்கூடிய முதல் வார்த்தை வீட்டுல எல்லாம் நல்லா வருமா நல்லா இருக்கிறாங்களா பசங்க இருக்கா அவன் கேட்பாங்க ஆகட்டும் வீடு தெரிஞ்சு மக்கள் இருந்தாவே ஆமாம்மா அது ஒரு பெரிய பாக்கியம் அதான் ஏன்னா தாய் குலத்திற்கு அது ஒரு பெருமை அந்த ஒரு பிள்ளைன்னு பிறந்துட்டா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது தாய்க்கு வேற சந்தோஷமே கிடையாது காரணமா தெரியுது எனக்கு நீ என்ன ஆளும் தெரியும் அவன் என்ன ஆளும் தெரியும் எனக்கு அதான் சொல்லுவாங்க பாசமுள்ள புருஷனுக்கு பஞ்சனைய விருத்தே ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ பெண்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சுகமான வாழ்க்கை வந்த கணவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து கையாளம்ப சொல்லிட்டு சாப்பாட்டை போட்டு பக்கத்துல உட்காந்து பரிமாறினா அதை விட ஒரு சந்தோஷம் கணவருக்கு இன்ன பொழுது பட்ட கஷ்டம் அந்த 5 நிமிஷத்துல போயிடுமா பாசமுள்ள புருஷனுக்கு பஞ்சனைய எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாமியாவட்டும் இப்ப மாமியாவட்டும் புள்ளி பெத்த கஷ்டப்பட்டு வளர்த்தா சொத்து சொக செத்த நீர் நிலம் சேர்த்து வச்சேன் ஆனா ஒண்ணு வந்தா பாரு எனக்கு மருமகன் தலைக்காணி மந்திரம் போட்டான்னு பையனுக்கு மந்திரம் போட்டா அது மந்திரம் கிடையாது கணவனுக்கு 4 செவத்துக்குள்ள ஒரு மனைவியாகப்பட்டவள் வேசி மாரி நடந்துக்கணுமா வேசினா தோடியா மாதிரி நீ சொல்றது சில பேர் பேசினா தெரியாதுமா ஜவுடியா எல்லாரும் தெரியும் அது வேற இது வேற எல்லாம் வேற வேற ஆமா அப்ப இந்த சுகமான வாழ்க்கை இருந்தாலே ஆண்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது பாசமுள்ள புருஷனுக்கு பஞ்சனிய விரித்து பசிகளுக்கு வேலையிலே பால் அமிர்தம் கொடுத்தேன் அவரு பண்டேரி
வாங்கி வை அப்புறமா சொல்லலாம். என் மன்னாரோட ஆசையினால் மாதா பிதா மறந்தே பிறக்கும் போது பெண்களுக்கு ஆமா இந்த பொட்டு பூ மஞ்சள் குங்குமம் எல்லாமே நிலைச்சிருக்கும். ஆனா திருமணம் ஆயிட்டு பிற்பாடு ஆமா தன் கணவன் கட்டி வேலி இதான் தாலி. தாலி தான் பெண்களுக்கு பாதுகாவலர். மாமா பேசணுமா? அப்ப இந்த மாங்கலி இருக்கும்போது அவங்க எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அமங்கலி ஆகும் போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுமா. அது ஏன் அதை செய்யறோம்? அதுவும் நன்மைக்குதான். அது தீமை கிடையாது. இதை பார்த்த உடனே கணவர் மீது அந்த ஆசையாகப்பட்டது. நம்ம கணவர் நம்ம கூட இப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டமே, இந்த பிள்ளைங்கெல்லாம் தூக்கி காடு அலைஞ்சமே, நிலநீரை சேர்த்தமே, படாத பாடுபட்டமே, அந்த எண்ணங்களே அவங்களுக்கு உருக்கி மனநோய் உண்டாயிடும். உடல் நோய்க்கு அத்தனை விதமான நோய்க்கும் 448 வியாதிக்கு ஒரு மனிதனுக்கு வியாதி இல்லாதெல்லாம் வருது. சிக்கன் குனியா, மட்டன் குனியான்னு எல்லாத்துக்குமே மருந்து உண்டு. ஆனா இந்த மனநோயின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து கிடையாது. என்ன? அதுதான் தோட்டத்திலே இருக்குது பார், கொத்தாக அரும்பு அதை தொட்டு கூட பறிக்கவில்லை, தாசி போட்ட மருந்து. ஆமா, ஆண்களை தாசி கிட்ட போவாத அளவுக்கு மடக்கணும் தான் இந்த கருத்து. உண்மை பாட்டு கட்டணும் சாதாரணமா கட்டல. அப்ப இந்த மாங்கலின்னு ஒண்ணு வாங்கும் போதுதான் கொஞ்சம் மன வருத்தம். அதான் மஞ்சள் பொட்டு குங்குமமோ நிலைக்கவில்லை எனக்கு,
காலம் சென்று ஆர்வம் தாயார் லட்சுமி அம்மா அம்மாள் அவர் கணவராக விலகக்கூடியவர் கண்ணுசாமி கண்ணுசாமி என்று சொல்றாரு அப்பா ஆமா அம்மா வன்னி குலத்துக்கெல்லாம் பட்ட பெயர் கண்டர் கண்டர் நம்ம எல்லாம் கவுண்டர் அழைப்போம் ஆமா உடலோடு ஒட்டி பிறந்தது பூனல் வன்னி குலத்துக்கு தான் முதல் பூனல் மத்த இனத்துக்கு தான் அது பிற்பாடு ஆமா அம்மா அப்ப கண்டர் கண்டர் நம்ம கவுண்டர் இருப்போம் ஆமா படையாச்சின்னு சொல்லுவாங்க எத்தனையோ வழிமுறை இருக்குது வன்னீர் குலம் அப்படி இருந்தாலும் இந்த கண்ணுசாமி அப்பாவுடைய மனைவியாக வளரக்கூடிய லட்சுமி அம்மாவுக்காக தான் இந்த நாடகம் காயமே இது பொய்யடா, இது காற்றெடுத்த பையடா, காற்றெடுத்த பையடா. காற்று இருக்கின்ற வரையில் ஒரு மனிதருக்கு எல்லா மரியாதையும் உண்டு, மரியாதை உண்டு. இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய காற்று காற்று நம்மளை விட்டு பிரிந்து விட்டா இந்த கட்டை எதுக்குமே உதவாத கட்டை. நாய்களோட நாய் சாப்பிடும், ஆனா மனிதனுடைய கரிய ஒண்ணும் மண்ணுதான் தின்னுது, இல்ல நெருப்புக்கு தான் தகனமாகணும். அதுக்குதான் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் போதாது, நீ செய்வதெல்லாம் பாவமா அல்லது புண்ணியமா. புண்ணியத்தை செய், தர்மம் தலை காக்கும். நான் அம்மா சாவுக்கு போனேன். ஆமா, சதீஷ் எனக்கு கடைசி சொல்லவே இல்லை. சொல்ல கிடையாது. ஏதாச்சும் போன் பண்ணா என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன், பேரப்பிள்ளை பார்த்து வரலாம், பொங்கலுக்கு போயிருந்தேன். ஆமா, அவங்க சொல்லல. அப்புறமே சேகர் எனக்கு போன் பண்ணா. ஓஹோ, அப்பப்பா அது மாதிரி சமாசாரம், பாட்டி இறந்துட்டாங்க, அவன் மூச்சை உள்ளன்னா. ஓஹோ, அப்புறம் தான் வந்தேன். வந்து பார்த்தா அது 70-80 சிப்பு 100 சிப்பு பெரிய கொத்து, அப்பதான் சொன்னான். இருந்து முடிகிற வரைக்கும் என் பங்காளி கொடுத்துதான். அதுதான் நீ அப்பால போவார உனக்கு கூட்டு மலை பண்றாங்க. அப்படிப்பட்ட எவ்வளவு இருந்தாலும் இந்த அம்மா பேரை ஏன் சொல்லிட்டே இருக்கு தெரியுமா? ஏன் அவங்க பேர் பண்ண சொல்றோம்? இரவு நேரத்தில் அண்ணா 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 பேசாதீங்க. தெய்வங்கள் வீதி உலா வருவது பழக்கம். வீதி உலா வருவது வழக்கம் மேலோகத்துல. ஆமா, அப்ப என்னப்பா இது பந்தெல்லாம் போட்டு அண்டமலர் நகரிலே லட்சுமிமான் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா காரணம் கேட்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கா சொல்லுவாங்க, லட்சுமிமான் சொல்லக்கூடிய ஒரு புண்ணியவதி ஒரு தாய்க்குளம் தங்கம். யாரு கண்ணுசாமி அப்பாவுடைய மனைவி லட்சுமி இருந்துட்டாங்க. அதனால பெற்ற பிள்ளை ஆண்மகன் 5 பேரும் பெண்மகள் 2 சேர்ந்து பேர பிள்ளைகள் மருமகன் அனைவரும் ஒருங்கிணைந்து அங்கு பங்காளியோடு அம்மாவுக்கு கீழ்மை காங்கிரத்தை செய்கிறாங்க. அதாவது இதுதான் பெத்த கடமை, இதுதான் பெத்த கடமை. அதான் அவங்க அம்மா பாடுபட்டா நம்மள வளர்க்கறதுக்கு ஆளாகிறது. இவங்க சாதாரணமா சொல்லிட்டோம். ஆமா, நீ 2 பிள்ளை பெத்து நம்மளால வளர்க்க முடியல. அவங்க 7 பிள்ளையை பெத்து சிறப்போட வளர்த்தனால ஒரு பெரிய பாக்கியம். அப்படியேப்பட்ட லட்சுமி அம்மா இறந்து விட்டது முன்னிட்டு இன்றிரவு நாடகத்தை வைத்துள்ளார்கள். 6 உயிர் தாயாருக்கு எல்லா வல்ல இறைவன் அந்த ஜம்பு மகாரிஷி கோத்திரத்திலே உதித்த அந்த காமாட்சி அம்மன் அம்மாவுக்கு முத்தி மோட்சத்தை கொடுத்து முக்கந்தாய பரம கடவுளம் உமையவளம் அம்மாவுக்கு 4வது சொர்க்கத்தை அளித்து அந்த குடும்பத்திலேயாக பரம்பொருளாகவே அமர்ந்து மழை போல இந்த வினைகளை மார்கழி மாத பனித்துளி போல் விலகி அந்த 7 பிள்ளைகளும் இரு கண்களாகவே பார்த்து அவரவர் பங்கிலே தாயார் குடியிருந்து பட்டு பிரித்து பால் பால வங்கி மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தாக வாழ வைக்க வேண்டும். இந்த பேரப்பிள்ளை வகராவிலே அந்த அம்மா ஒரு கொடியில வந்து ஒரு பூத்து அந்த அம்மாவுடைய முகஜாடியை காட்டி நாம் மறுபிறவியோடு வந்திருக்குன்னு எடுத்து காட்டினா அது போது வேற பாக்கி எதுவுமே தேவையில்லை. அப்படி 6 உயிர் அம்மா அந்த அம்மாவுக்கு எல்லா வல்ல இறைவன் சொர்க்கத்தை கொடுத்து முற்று வாழ வைக்க வேண்டும். அவங்க செத்ததை பெரிதல்ல, சிவலோக பதவியை அடைந்து அந்த பிள்ளைகள் எங்கே சென்றாலும் வினைகள் எல்லாம் போக்கி நல்லருள் புரிய வேண்டும் என்று அம்மாவையும் கண்ணப்பாவையும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை சகோதரி நமக்கு நண்பர்கள் வன்னி விழாத்திலே சீர சிறப்போடு நடிக்கக்கூடிய
நாடக நண்பர்கள் மன்னியர் ஆசிரியர்களும் இருக்காங்க. நமக்குள் கூத்தாடி ஜாதி. ஆமா, அவங்களும் அம்மா என்ன? கூத்தாடி ஜாதி. ம். ஆஹா, நம்ம ஜாதி. ஆமா. ஆஹா, சத்யநகர சேர்ந்தருக்கு வந்திருக்காங்க. ஆமா. இன்னும் அக்கம் பக்கத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா. எங்க பண்டிகை மாமா வந்திருக்காரு. ஆமாம்மா. அனைவருக்கும் மிக பணிவான வணக்கம். 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 வந்து யாருமா? அரசு. திருமணம் ஆனவளா? ஆனவளா? இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அம்மா, நீ யாரு? எந்த நாட்டுக்கு அரிசி புல் அரிசியா, ரேஷன் அரிசியா, குண்டு பருப்பா இல்ல இட்லி பருப்பா கேட்டு விளக்கத்துக்கு சொன்னா தெரியுமா? நாடு மச 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 தெரியுமா? ஆமா ஏமா விளக்கம். கற்பகவல்லி கற்பகவல்லி கற்பகவல்லிமா. அது மட்டும் தெரியும். அது மட்டும் தெரியும். யாரும் விளக்கம் தெரியாது. தெரியாதம்மா. மஞ்சள் அப்படிப்பட்ட தாண்டி வரக்கூடிய மஞ்சள் மகாராஜனுக்கும் மஞ்சுளாவதிக்கும் நான் ஒரே ஒரு குமார செல்வி. ஒரே ஒரு குமார செல்வி. என் பெயர் தான் கற்பகவல்லி. கற்பகவல்லி. அப்படி இருந்தாலும் ஜெயமாபுரிப்பட்ட தாண்டு வரக்கூடிய ஆமா ஜெயசேன மன்னனுக்காம் ஜெயமாலனி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்காம் ஜெய சுந்தரிக்காம் ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஆமா ஒரே ஒரு ஆண்மகன். ஒரே ஒரு ஆண்மகன். அவர்தான் என் சொந்த தாய்மாமன். அவர் திருமணத்தை செய்து அம்மாடி அம்மா கோலாகலமாகவே திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து போச்சு. நாட்டிற்கு பேரரசர் அல்லவா? அம்மா எந்த குறையும் எனக்கு கிடையாது. எந்த குறையும் கிடையாது. அப்படி திருமணத்தை செய்து அம்மா அம்மா அம்மாடி அம்மா கல்யாணம் ஆகி போச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 3 காலமாகி விட்டது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு. 3 வருஷம். பரவாயில்ல அம்மா, நல்ல சரிதான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆமா சரி, கல்யாணம் ஆகி 3 வருஷம் சொன்னீங்களே, 3 பிள்ளை எல்லாமே நல்லாக்குறாங்களா? குழந்தைலாம் நல்லா இருக்குதா? என்ன பண்றாங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? ஐயா, நீ கேட்கக்கூடிய வார்த்தையின் செவிக்கு இன்பமா இருக்கிறதே தவிர ஆமா என் வாழ்க்கைக்கு ஒத்து வர கிடையாது. இன்னும் ஆச்சு. என்னை பார்த்தவுடன் திருமணம் செய்து 3 வருட காலமாகி விட்டது. இந்த 3 ஆண்டு காலத்திலே பிள்ளைகளை பெற்று கல்வி சாலையிலே கல்வி பயின்று கொண்டு வருகின்றார் கேட்கிறீங்க. அப்பா அம்மா திருமணத்தை செய்து என தெருவாயிற்படியை திறந்து என் பதியான மன்னவர் என அமர செய்துவிட்டு தோட்டத்து வாயிற்படியாக சென்றவர் இன்று வருவார், நாளை வருவார், இன்று வருவார், நாளை வருவார் என்று 3 வருஷ காலமாகவே என் கணவரை வழிமேல் விடுவித்து காத்துட்டு இருக்கிறேன். என திருமணம் செய்து விட்டுட்டு போனவர் ஒரு